நீதி கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இப்போ வர பல்வேறு இலக்குகளை, அதாவது சமத்துவம், சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இலக்குகளை நம்ம எட்டி இருக்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய அடுத்த இலக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உங்கள் பையனோ அப்பாவோ அம்மாவோ தங்கையோ வேலைக்கு போய் மொத்த குடும்ப வருமானமே 2.5 லட்சம் ரூபாய் இல்லாதவங்க 1,06,00,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. எப்போவுமே எந்த கட்சியுமே தோக்கிற வரைக்கும் நாங்கள் தான் ஜெயிப்போம் தானே சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்தாங்கன்றதான் நம்ம முக்கியம். இவங்க கிட்டத்தட்ட 18 வருஷம் மாநில கட்சி, காவிரி ஒப்பந்தம் 1974 அப்போ காவிரி ஒப்பந்தத்தை ரெனியூவல் பண்ணலை. எப்பெல்லாம் இவங்களுக்கு ஆபத்து வருமோ ஆட்சிக்கு அப்பெல்லாம் மாநில உரிமை அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இவங்க வாங்கி கொடுத்த எந்த மாநில உரிமை? கொரோனா காலத்தில் எப்படி செய்தார் எடப்பாடி? அம்மா உணவகத்தில் 3 வேளை உணவு போட்டார் இல்லையா? அரசாங்கத்துக்கு 3 லட்சம் பட்ஜெட்டு, ஒரு நயா பைசா வருமானம் கிடையாது. திமுக கூட்டணி எல்லா நேரத்திலையும் ஜெயிச்சிருக்கு. இப்போ கலைஞர் மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2019 ஜெயிச்சாச்சு, 2021 ஜெயிச்சாச்சு, 2024 ஜெயிச்சாச்சு. 2019 24 நாடாளுமன்ற தேர்தல். அதிமுக சார்பில் ஏடிஎம்கேல இருக்கிறவங்க, ஐடி விங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்றவாறு எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விதமாக இப்போ இந்த மாதிரியான வேலைகளை செய்து அவர்களை கைது அப்படின்ற ஒரு நடவடிக்கை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா தப்பே பண்ணாதவங்கள, அந்த சாய் ஆரிய தப்பே பண்ணாதவங்கள அவங்கள எதில் அவங்க சிக்க வைக்க முடியும்? எந்த ஆதாரமும் அவங்ககிட்ட இல்லை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இப்போ அரசியல்ல பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய கட்சி நீதி கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இப்போ வர பல்வேறு இலக்குகளை, அதாவது சமத்துவம், சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இலக்குகளை நம்ம எட்டி இருக்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய அடுத்த இலக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இருக்குதான்னு அவர் தான் யோசித்து பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், நீதி கட்சி ஆட்சி காலத்துலேருந்துன்னு சொல்லலாம், அப்புறம் திராவிட கட்சின்னு சொல்லலாம், அப்புறம் திமுகன்னு சொல்லலாம், இப்படி சொல்லிட்டு போயிடலாம். என்ன செய்திருக்கிறாங்க இவங்க? தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகு, பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு, அந்த கட்சி கலைஞர் கருணாநிதியின் கைக்கு போன பிறகு, அந்த தலைமுறை கைக்கு வந்த பிறகு எந்தெந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறாங்க? சமூக நீதியில் என்ன செய்திருக்காங்க? பெண்கள் பாதுகாப்பில் என்ன செய்திருக்காங்க? கல்வி முன்னேற்றத்திற்கு என்ன செய்திருக்காங்க? இப்போ இதில் சொல்லிகிட்டே போகணும்ல, அதை சொல்லணும். அதை விட்டுட்டு நீதி கட்சி காலத்தில் அப்படி செய்தோம், அப்படி நீதி கட்சி காலத்தில் என்ன செய்தாங்க இப்போ அந்த வரலாறு உதயநிதியை சொல்லணும்ல. மேடையில் ஒரு 2 மணி நேரம் பேச வேண்டியதானே, சொல்ல வேண்டியதானே எது எது பண்ணோன்னு. அதனால் சும்மா இந்த டிப்ளமேட்டிக்காக பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு. என்னென்ன பண்ணோன்றதை நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டு உரிமைகளை என்னென்ன மீட்டெடுத்தீங்க, தமிழுக்காக என்னென்ன செய்திருக்கிறீங்க, இப்போ இதெல்லாம் சொல்லணும்ல. பெண்கள் பாதுகாப்பு என்ன செய்திருக்கீங்க, பெண்கள் முன்னேற்றத்துக்கு என்ன செய்திருக்கீங்க, சமூக நீதி எந்த விதத்தில் காத்திருக்கீங்க, இதெல்லாம் சொல்லணும்ல. அப்போ அதை பட்டியல் போட்டுன்னு பார்த்தா அது இன்னும் குறைஞ்ச ஒரு 50-100 பட்டியல் போட்டிருக்கணும்ல. அதை அவர் மேடையில் பேசியிருந்தார், அதை அவர் சொல்லியிருந்தாருன்னா அது நம்மளுக்கு பொருத்தமாக இருக்கும். அதை விட்டு நீதி கட்சி ஆட்சி காலத்தில் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோன்னா, எல்லாருமே ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் ஒவ்வொருத்தர் இருந்திருப்பாங்க. என்ன செய்தோன்றதை நம்ம சொல்லணும் மக்களுக்கு, அதுதான் முக்கியம். இப்போ பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செய்திருக்கிறாங்க, அந்த விஷயத்தை பேச முடியுமா? கேட்டால் பெண்களுக்கு உதவித்தொகை வழங்குறோம், பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டுருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் தானே சார் அவங்க தொடர்ந்து முன்வைக்கிறாங்க பெண் குழந்தைகளுக்கு உண்டானது. இப்போ இந்த 2-3 வருஷத்தில், 75 வருஷம் வரலாற்றில் இந்த 2-3 வருஷத்தில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது என்னென்னு, அனைத்து பேருந்துகளிலும், மாநகரத்தில் ஓடும் அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம் சொல்லிட்டு, சாதா பேருந்தில் மட்டும் இலவச பயணம் சொல்லிட்டாங்க. மற்ற பேருந்தில் உங்களுக்கு ஏறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது முழுமை பெற்றதா? அதுமாதிரி ரேஷன் கார்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் மாதம் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு
அப்படின்னு சொல்லிட்டு அது உரிமை தொகைன்னு சொல்லிட்டு தகுதி தொகைன்னு மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 28 மாதம் கழித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திலையும் கேட்டு ஈரோடு இடைத்தேர்தலையும் அதை கேட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் 2023 செப்டம்பர்லேருந்து கொடுக்குறேன்னு சொல்லி முதல்ல 28 மாதங்கள் விட்டாச்சு. அப்புறம் கொடுக்கும்பொழுதும் கிட்டத்தட்ட 1,06,00,000 பேருக்கு 2,18,00,000 ரேஷன் கார்டு இருக்குது, 1,06,00,000 பேருக்கு தான் தகுதி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த தகுதியை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அதாவது இவங்க திராவிட ஆட்சி 75 வருஷம் நீதி கட்சி ஆட்சியிலேருந்து இருக்கிறீங்களே, மாதம் 1000 ரூபாய் பெறக்கூடிய தகுதியுடைய குடும்பங்கள் அந்த தலைவிக்கு கொடுக்குறாங்க. அந்த குடும்பங்களுடைய தகுதி அவங்க நிர்ணயித்து கொடுத்தாங்க. பார்த்தீங்களா என்னென்னு? இந்த குடும்பத்துக்கே 300 யூனிட்டுக்கு மேலே கரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணால் கிடையாது. கரெக்டாக? வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபா தான் இந்த குடும்பத்துக்கே வருமானம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா கிடையாது. அரசாங்கத்தில் வேலை செய்தால் கிடையாது, நீங்கள் வந்து சொந்த வீடு வச்சுருந்தா கிடையாது, இல்லையா? அப்போது 2.5 லட்சம் கூட வருஷத்துக்கு குடும்பம் மொத்தமே, உங்கள் பையனோ அப்பாவோ அம்மாவோ தங்கையோ வேலைக்கு போய் மொத்த குடும்ப வருமானமே 2.5 லட்சம் ரூபாய் இல்லாதவங்க 1,06,00,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ எப்படி நீதி கட்சி காலத்துலேருந்து சொல்லுங்கள்? ஒரு குடும்பத்தோட வருமானம், இப்போ உங்கள் தனிப்பட்ட வருமானம் கூட கிடையாது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் சம்பாதிக்கிறாங்க, 4 பேர் சேர்ந்து 2.5 லட்ச ரூபா கிடையாது. எவ்வளோ பேர் குடும்பத்தில்? 1,06,00,000. இப்போ இன்னும் 30 லட்சம் பேர் கொடுக்க போகிறான்றாங்க. இன்னும் 30 லட்சம் பேர் ஏழையாக இருக்கிறாங்க. அப்போது எது அப்போ தகுதி? அப்போ எது குடும்ப முன்னேற்றம்? தனிநபர் வருமானத்தில் நாங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் எழுத்துப்பூர்வமாக சொல்லிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது? அந்த 1000 ரூபாய் எதிர்பார்த்து எத்தனை குடும்பங்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா? அப்போ அந்த நிலைமைக்கு வச்சிருக்கிறீங்களா இல்லையா? அதை எப்படி நீங்கள் பெருமையாக பேச முடியும் இன்னைக்கு? கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள் செய்தும் வந்து 2026ல நாங்க தான் வெல்வோம், அதுவும் 200க்கு 200 தொகுதிகளை வெல்வோம், மறுபடியும் 2.0 அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் பேசுறாரு. இதை நம்ம எப்படி நம்ம எடுக்க முடியும்? ஆமா, ஆட்சியில் இருக்காரு அவர், அதுதானே சொல்ல முடியும். எப்போவுமே எந்த கட்சியுமே வந்து தோக்குற வரைக்கும் நாங்கள் தான் ஜெயிப்போம் தானே சொல்லுவாங்க. அதுதானே முக்கியம். இவங்க என்ன செய்தாங்கன்றதான் நம்ம முக்கியம். இப்போ இவங்க கிட்டத்தட்ட 18 வருஷம் மாநில கட்சி, இந்தியாவில் ஒரு மாநில கட்சி, ஸ்டேட் பார்ட்டி, ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி, இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிது? காங்கிரஸ் ஆண்டிருக்குது, இப்போ பிஜேபி ஆள்றது, நடுவில் ஜனதாதள் வந்துச்சு, ஜனதா கட்சி வந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் 18 வருஷம் மத்தியில் இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு மட்டும்தானே மக்கள் கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே மொத்த மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் எல்லாத்துலேயும் எடுத்தால் கூட ஒரு ஸ்டேட் பார்ட்டிக்கு, மாநில கட்சிக்கு இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு 18 வருஷம் கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ என்ன செய்தாங்க இவங்க? அதை சொல்லுங்கள். வரிசைப்படுத்த முடியுமா? காவிரி உரிமையை வாங்கி கொடுத்துட்டாங்களா? முல்லை பெரியாறு உரிமையை வாங்கி கொடுத்துட்டாங்களா? தமிழுக்கு வந்து தமிழை அலுவல் மொழியாக, அகில இந்திய அலுவல் மொழியாக, மூத்த முன்னோடி மொழி தமிழ், அகில இந்திய அலுவல் மொழியாக வாங்கி கொடுத்தாங்களா தமிழுக்கு? சொல்லுங்கள். அதே மாதிரி ஹிந்தி கூடாது, ஹிந்தி கூட வந்து 22 மொழியும் ஒன்று தேசிய மொழியில் ஆக்கலாம், இல்லை அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கலாம், ஆக்கி கொடுத்தாங்களா? கிடையாது. சரி, கவர்னர் கூடிய கால வரம்பு இன்றைக்கி பாருங்கள், நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சு, டைம் ஃப்ரேமெல்லாம் அவருக்கெல்லாம் நியமிக்கவே முடியாது அப்படின்னு. இவங்க ஆட்சி அதிகாரத்தில் கையில் இருந்தாங்கல்ல, விபி சிங் கூட இருந்தாங்க, தேவகவுடா கூட இருந்தாங்க, ஐக்கிய குஜரால் கூட இருந்தாங்க, அப்புறம் நம்ம வாஜ்பாய் கூட இருந்தாங்க, மன்மோகன் சிங் கூட 10 ஆண்டு இருந்தாங்க. எல்லாம் மைனாரிட்டி அரசாங்கத்தில் திமுக என்ன சொல்லுதோ அதுதான் அங்கே கேட்கணும், அவங்க பிரைம் மினிஸ்டரே கேட்கணும். ஏன்னா மைனாரிட்டி அரசியல்னா கவுந்துரும். அந்த சூழ்நிலையில் இவங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, கவர்னருடைய அதிகாரத்தை குறைச்சிருக்கலாம், இல்லை கவர்னருக்கு மசோதாக்களை பாஸ் பண்ணுறதுக்கு டைம் ஃப்ரேம் அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்கலாம்ல. அதே மாதிரி கல்வியை வந்து பொது பட்டியலில் இந்திரா காந்தி கொண்டு போனாங்க, அதை மாநில பட்டியலுக்கு மாற்றிருக்கலாம்ல. இன்றைக்கி இந்தியை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இருந்திருக்காதா? நீட்டை பற்றி பிரச்சனை இருந்திருக்காதா? சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் எந்த காலத்தில்? இப்போ கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில்? தமிழ்நாட்டில் யார் ஆட்சி? திமுக ஆட்சி. அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காவிரி ஒப்பந்தம் 1974, அப்போ வந்து காவிரி ஒப்பந்தத்தை வந்து ரெனியூவல் பண்ணலை. ரெனியூவல் பண்ணாமல் மத்திய அரசுக்கிட்ட நடுவர் மன்றம் அமைக்க சொல்லி நம்ம வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கு வாபஸ் வாங்கினது யார்? கலைஞர் தானே வாபஸ் வாங்கினார். நீட்டு கொண்டு வந்தது 2010 திமுக தானே கொண்டு வந்தது. எல்லாமே இவங்க செய்துட்டு அப்புறம் ஒவ்வொரு கட்டத்தில் அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டம், முதல் நெடுவாசலில் புரிந்துணர்வு ஒப்பந்தம், கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் கூட போட்டது யார்? ஸ்டாலின், டிஆர் பாலா அவர்கள் தானே முதல்ல. அந்த இடத்த பாதுகாப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை.
ஆட்சி அதிகாரம் கையில் கிடைக்கும் போது வளமான துறைகளை கொடுங்கன்னு அவங்க கேட்டு வாங்கிக்கினாங்க. அவ்வளோதான். ஒன்று சர்ஃபேஸ் மினிஸ்ட்ரியோ இல்லை டெலிகாம் மினிஸ்ட்ரியோ எங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்பம், இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டாங்க ஒழிய மற்றபடி தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் என்ன செய்தாங்க அதுதான் முக்கியம். எப்பெல்லாம் இவங்களுக்கு ஆபத்து வருமோ ஆட்சிக்கு அப்போல்லாம் மாநில உரிமை அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இவங்க வாங்கி கொடுத்த எந்த மாநில உரிமை அதை இப்போ பிஜேபியோ எடுத்துக்கிச்சு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு உரிமை சொல்லுங்கள், இந்த உரிமை நாங்கள் வாங்கி கொடுத்த உரிமை, இதை இப்போ ரிவர்ஸ் பண்ணிச்சு பிஜேபின்னு சொல்ல முடியுமா? ஒன்றுமே முடியாது. அப்படி இருக்கும்போது எதை நம்ம சொல்லுவோம் இவங்ககிட்ட? எதையுமே இவங்க செய்யலையே. தமிழ்நாட்டிற்காக என்ன செய்தாங்க? இன்னைக்கு நீட்டு இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, நீதிமன்றத்துக்கு போயாச்சு. எடப்பாடியார் என்ன செய்தார்? 7.5% கொண்டு வந்தாரா இல்லையா? கொரோனா காலத்தில் எப்படி செய்தார் எடப்பாடி? அம்மா உணவகத்தில் 3 வேளை உணவு போட்டார் இல்லையா? அரசாங்கத்துக்கு 3 லட்சம் பட்ஜெட்டு, ஒரு நயா பைசா வருமானம் கிடையாது. அந்த நேரத்துலையும் என்ன செய்தார்? கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸுக்கு 31ஆம் தேதி சம்பளம் கிரெடிட் ஆகிடலாம் அக்கௌண்ட்டில். எப்படி பண்ணார்? அதுதான் ஆட்சி நிர்வாக திறமை. சொத்து வரி உயரத்தில், மின்சார கட்டண உயரத்தில், பால் பொருட்கள் விலை உயரத்தில், குப்பை வரி போடல, குடிநீர் வரி உயரத்தில், எதுவுமே எடப்பாடியார் அந்த காலத்தில் செய்யல. அந்த 4.5 வருஷம் அவர் அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. 2 வருஷம் வருமானமே கிடையாது கொரோனாவில். அது முதல் கொரோனா ரொம்ப மோசம். ஸ்டாலின் வந்த பிறகு 2வது கொரோனா, அப்போ தடுப்பூசி எல்லாம் கூட வந்துருச்சு. ஆனால் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் எதுவுமே கிடையாது. அந்த நேரத்துலையும் திறமையாக நிர்வாகம் பண்ணார்ல, அதுதான் ஒரு ஆளுமை திறமை. இன்னைக்கு மக்கள் அதானே யோசிக்கிறாங்க. எடப்பாடி ஆட்சியே எவ்வளோ நல்லா இருந்துச்சு யோசிக்கிறாங்கல்ல. கண்டிப்பா. இப்போ மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்களை தூக்கி எறியப்படுவார்களா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து இருக்குதே சார், அதற்கு வாய்ப்பு இருக்குதா? அதாவது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக கூட்டணி எல்லா நேரத்துலையும் ஜெயிச்சிருக்குது. இப்போ கலைஞர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2019 ஜெயிச்சாச்சு, 2021 ஜெயிச்சாச்சு, 2024 ஜெயிச்சாச்சு. 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ராகுலுக்கும் மோடிக்குமான தேர்தல். இந்த 2 சைடில் யார் நிற்கிறா அப்படின்றது தான். ராகுல் மோடிக்கான தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் இயற்கையாகவே காங்கிரஸ் பக்கம் நிற்பாங்க, ராகுல் காந்தி நேரு குடும்பம் பக்கம் நிற்பாங்க. அந்த இயற்கையாகவே பாசம். அதில் 2019 ஜெயிச்சாச்சு, 2024 ஜெயிச்சாச்சு. 2019 39 தொகுதி ஜெயிச்சாச்சு, தேனியை தவிர டிஎம்கே கூட்டணி. 2024 40 ஜெயிச்சாச்சு, பாண்டிச்சேரி சேர்த்து எல்லாம் ஜெயிச்சாச்சு. சுத்தமாக வாஷ் அவுட் தானே. நடுவில் 2021 234 தொகுதியில் 75 தொகுதி ஏன் தோத்தாங்க திமுக? இதே கூட்டணி யோசிக்கணும்ல. இதே எடப்பாடி பிஜேபி தான் அப்போ கூட்டணியில் இருந்துச்சு. எடப்பாடி பிஜேபி இருக்கும்போது தேமுதிக இல்லை கூட. 2019 தேமுக இருந்துச்சு, தேமுதிக இல்லை, விஜயகாந்த் கட்சி கூட இல்லை 2021. அந்த நேரத்தில் 75 இடத்துல திமுக கூட்டணி தோத்துச்சுல்ல. அப்போ சட்டமன்ற தேர்தல்னா எடப்பாடி வேணுமா, ஸ்டாலின் வேணுமா, அதிமுக வேணுமா, திமுக வேணுமா, இரட்டையில வேணுமா, உதயசூரியன் வேணுமா, இந்த நிலைமையில் இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் இயற்கையாக தேர்ந்தெடுக்கிறது இரட்டையிலேயே தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். கூட்டணி பலத்தால் கொஞ்சம் அங்கே இங்கே வரும். அப்போ 2021 10 வருட அதிமுக எதிர்ப்பலை, 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. 2வது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா என்ற மிகப்பெரும் ஆளுமை மறைஞ்சிட்டாங்க. 3வது பார்த்தீங்கன்னா இரட்டை தலைமை, கட்சிக்குள்ளே குழப்பம், வெளியவும் குழப்பம், எல்லா பக்கமும் குழப்பம், இந்த கட்சி இருக்குமான்னு. அந்த நிலைமையில் கூட முதல் முறையாக ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த சைடு எந்த மைனஸும் இல்லை. கூட்டணி பலம். இவ்வளவுக்கு நடுவில் 75 இடம் தோத்தாங்கல்ல, எப்படி தோத்தாங்க? அப்போ இந்த இடம் எப்படி இருக்கும்? 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது. திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, நிர்வாக திறமையற்ற ஆட்சி அப்படின்னு மக்கள் மத்தியில் பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. குறிப்பாக பெண்கள் மத்தியில், மாணவிகள் மத்தியில். பள்ளியில் போனீங்கன்னா பாதுகாப்பு இல்லை, கல்லூரியில் போனால் பாதுகாப்பு இல்லை, அந்த சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன கூட்டணி இருந்தாலும் சரி, ஓட்டுன்றது கண்டிப்பாக எதிர்த்து இந்த திமுக அதிருப்தி ஓட்டுகள் எக்கச்சக்கமாக அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமியா இருக்கிறார். கண்டிப்பா சார். இதையெல்லாம் முறியடிக்கும் விதமாக, அதாவது அதிமுக செய்கின்ற செயல்களை முறியடிக்கும் விதமாக
திமுக சபரீசன் அவர்களும் உதயநிதி அவர்களும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக சார்புல ஏடிஎம்கேல இருக்கிறவங்க ஐடி விங்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏத்தவாறு எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விதமாக இப்போ இந்த மாதிரியான வேலைகளை செய்து அவர்களை கைது அப்படின்ற ஒரு நடவடிக்கை உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அவர்களை எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாதா அப்படின்ற ஒரு நிலை வந்து ரொம்ப மோசமான விரக்தியின் விளிம்புல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியில் அதிமுக வீக வகுப்பாளராக செயல்படும் ஹரி மற்றும் ஷாய் அவர்களை நேற்று மாலையில் அலுவலகத்தில் புகுந்து காவல்துறை என்று கூறிக்கொண்டு அன்யூனிஃபார்மில் குண்டர்கள் போன்று தூக்கிட்டு வந்து எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியாமல் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், அதிமுக சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஜேஜேநகர் காவல் நிலையம், திருமங்கலம் காவல் நிலையம் மற்றும் நொலம்பூர் காவல் நிலையம், அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணா நகர், அதுக்கப்புறம் பார்த்தா அரும்பாகத்தில் வந்து ஏதோ வந்து தீவிரவாதி அடைச்சி வச்சுருக்க மாதிரி ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருந்தா சொல்கிறாங்க. மேலும் அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை உரிமை வந்து ஒரு 41 நோட்டீஸ் கூட கொடுத்து விசாரிக்காமல் இது போல் ஒரு தவறான அடக்குமுறையை கையாளுறாங்க. இப்போ அவர் வந்து ஒரு வீக வகுப்பாளர்னால் எல்லா கட்சிக்கும் ஒரு வீக வகுப்பாளர் இருப்பாங்க. அதுபோல் வந்து இந்த திமுக அரசு இந்த தோல்வி பயத்தில் இதுபோல் அதிமுக ஆதரவாக செயல்படுற அனைவரையும் ஒடுக்க வேண்டும், நசுக்க வேண்டும்ன்ற முறையில் கடுமையாக செயல்படுறாங்க. அந்த 2 பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதில் சாயின்ற வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு. அவருக்கு அந்த அடிப்படையாக வந்து ஒரு சாமி கும்பிடணும், ஒரு குளிக்கணும், அந்த மாதிரி நீட்ஸ்லாம் இருக்குது. அதை கூட அந்த காவல்துறை அனுமதிக்கலை. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரில. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க உறவினர், நண்பர்களை, வழக்கறிஞர், ஈவன் வழக்கறிஞர்கள் கூட சந்திக்க விடாமல் இந்த திமுக அரசு கடுமையாக செயல்படுது. ஆனால் தவறான இது வந்து ஒரு சுட்டி காட்டுறேன். மிகவும் வந்து இது போல் வந்து அடிப்படை உரிமை இது மாதிரி இந்த ஒரு ஆளுகளுக்கே இது மாதிரி நிலைமைனா பொதுமக்களுக்கு என்ன நிலைமை நம்ம சிந்திக்கணும். ஒரு கட்சிக்கு செயல்படுறாங்கன்றதுக்காக வந்து இது போல் நசுக்கக்கூடாது. இல்லீகல் டிடென்ஷனாக வச்சுருக்கிறாங்க. இதை பற்றி கேட்டால் எந்தவித தகவலும் கொடுக்க மாட்டுறாங்க. இது வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு தெரில. அவர்கிட்ட சில பேப்பரை எங்களுக்கு வர தகவலை சில பேப்பரை கொடுத்து சில செய்யாத தவறுகளை ஒத்துக்க சொல்லி வற்புறுத்ததாக வந்து சொல்லிட்டு தகவல் வருது எங்களுக்கு. இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. நாங்கள் இது குறித்து வந்து மனித உரிமை ஆணையம், உயர்நீதிமன்றம் மற்றும் வந்து இதில் செயல்படுற அதிகாரிகளெல்லாம் நாங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம். இவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் சட்டன்றது சமம். நாட்டில் எல்லாருக்கும் சட்டப்படி வாழறதுக்கு உரிமை உண்டு. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம்னா அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் வந்து அவங்கள போய் நசுக்கணும், ஒடுக்கணும்லாம் இவங்க நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் தொழில் செய்து கான்ஸ்டியூட் ரைட்ஸு. அவங்களோட தொழிலை தான் செய்கிறாங்க. இதில் வந்து கட்சிக்குள்ளே இதுனா அதிமுகவுக்கு வந்து செல்வாக்கு பெருகிட்டு இருக்கிறதால இதெல்லாம் பொருட்படுத்த முடியாமல் அந்த பயத்தில் வந்து திமுக இது போல் செயல்படுது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். வழக்கறிஞர்களை கூட சந்திக்க விடாமல் என்ன நடக்குதுன்னே காட்டாமல் ஒரு பூத கதை மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அவங்க சாதாரண குடிமகன் தான். அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீமு. இது வந்து இதனால் வந்து இது குறித்து நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் கண்டிப்பாக முறையிடுவோம். சார், இப்போ நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது குறித்து ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? சார், எந்த தகவலும் சொல்ல மாட்டுறாங்க சார். சாய் ஹரின்றவங்க வந்து 2 பேரும் இன்னசென்ட் சார். அவங்க வந்து அவங்களோட இது ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவங்க வந்து வீக வகுப்பாளர். அவங்க வந்து எந்த வேலை செய்ய போகிறாங்க? அவங்க கொடுத்த வேலையை அவங்க செய்கிறாங்க. இதுபோல் எல்லா கட்சியிலும் வீக வகுப்பாளர் இருப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாங்க. பொழுது இது மாதிரி செய்கிறவங்கள கலைச்சி விடணும், இவங்கள த்ரிட்டன் பண்ணணும். எங்களுக்கு கட்சி தகவல் போது அவங்கள வந்து ஏதோ வற்புறுத்திருக்காங்க பொழுது இந்த மாதிரி அதிமுக வேலை செய்வதை வற்புறுத்திருக்காங்க போல. அவங்க ஒத்து வர்றதால அவங்களால பொய்யாதுன்னா ஒரு சான்ஸ் கிடச்சா ஒரு பொய்க்கு வழக்க போட்டு ஒரு பயம் காட்டினா அவங்களாம் விலகுவாங்கள்ல. அது மாதிரி எண்ணத்தில் செயல்படுறாங்க. இவங்க என்னெல்லாம் தவிடுபடியாகவும் நாங்கள் நீதிமன்றத்தில் நிச்சயமாக நாடி தகுந்த பாடத்தை திமுகவுக்கு புகுட்டுவோன்னு தெரிவிச்சுக்கிறோம். சார், இப்போ என்கொயரின்னா கூப்பிடுவாங்க, 2 மணி நேரம் விசாரிப்பாங்க, அனுப்புவாங்க, திரும்ப இன்னொரு என்கொயரி நோட்டீஸ் கொடுப்பாங்க. இது திமுக ஆட்சியில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இவங்க வந்து மன்னர் ஆட்சியில், இது கொடுங்கோல் ஆட்சி. இதில் வந்து காட்டாட்சி. இதில் வந்து நம்ம இந்த போல் வந்து லீகலாக வந்து 41 நோட்டீஸ் கொடுப்பாங்க, கூட்டு விசாரிப்பாங்க. அப்பன்ஸ் அவர் தலையிட்டு இருந்தால் தான் பிரைமா பேசி மேடோவர் தான் ரிமாண்ட் போடுவாங்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது நம்ம. இவங்க வந்து ஒரு மன்னர். இவங்க நல்லா ஹிட்லர் ஆட்சி தான் இது. இவங்க அவங்களுக்காக செயல்படுவாங்க. தன் குடும்பம் அது போல தான் செயல்படுவாங்க. மக்களை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க.
இது வந்து ஒரு லீகலாக கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை இதுவே கடைபிடிக்கல இதில். இது இல்லீகல் டிடென்ஷன் தான் இது ஃபுல்லாகவே. நேற்று ஈவினிங்லேருந்து வச்சுருக்காங்க. சபரிமலைக்கு மாலை போட்டுறதுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்கணும், அவரை குளிக்க வைக்கணும், அவரை அனுமதிக்கணும், அந்த போல் எதுவுமே அனுமதிக்காமல் இதை தீவிரவாதியை பிடிச்சின்னு வந்து வச்சுருக்கா மாதிரி எந்த ரூமில் வச்சுருக்காங்க கூட யாருக்கும் தெரிய வைக்காமல் அவங்க உறவினருக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கும் எந்த இன்டிமேஷனும் கொடுக்கல. அவங்கள வற்புறுத்துறது தான் எங்களுக்கு வர தகவல். அவங்கள வற்புறுத்தி சில பேப்பர்ஸில் கையெழுத்து கேட்குறாங்க, அந்த தகவல் வருது. அவங்கள செய்யாத தவறெல்லாம் ஒத்துக்க சொல்லி வற்புறுத்துகிற மாதிரி எங்களுக்கு தகவல் வருது. எதுக்காக அவங்கள வச்சுருக்கீங்கன்னா, இல்லை நாங்கள் என்கொயரி பண்ணிகிட்ருக்கோம், மேலேருந்து எங்களுக்கு இன்னும் முடிவு வரல. மேலேனா யாருன்னு தெரியல, சபரீஷனா இல்லை உதயநிதியா இல்லை ஸ்டாலினான்னு எங்களுக்கு தெரியல. மேலேருந்து எங்களுக்கு வரல. யாரை கேட்டாலும் சரி, ஏசி கேட்டாலும் சரி, டிசி கேட்டாலும் சரி, இன்ஸ்பெக்டர் கேட்டாலும் எங்களுக்கு மேலேருந்து தகவல் வரல. மேலேனா யார் அது, யார் அந்த மேலேன்னு தெரியல, யார் அந்த சார்னு எங்களுக்கு தெரியல. அதனால் அவங்க தான் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன வச்சுருக்கேன் எது வச்சுருக்கான்னு சொல்லிட்டு 2 நாளுக்கு முன்னே நடந்ததுன்னா, இப்போது ஒருத்தர் வந்து நேற்று ஈவினிங்கை வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் அரெஸ்டானே வச்சுக்கலாம். அரெஸ்ட்னா நீங்கள் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்க அவர் மேலே தப்புலாம் விசாரிச்சு விடணும். எதுக்காக வச்சு மிரட்டிட்டு இருக்கீங்க? மிரட்டி என்ன சாதிக்க போகிறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்ககிட்ட இருந்து? எதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்க? அவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் ஒரு வகுப்பெல்லாம் அவங்களோட ஒர்க் இது. அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இது போல் வந்து பண்ணால் இது வந்து இதுவே திரும்பும். ஆட்சி மாற்றம் வரும்போது எல்லாமே நடக்கும். இது வந்து காவல்துறையை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. இந்த திமுக அரசு காவல்துறையை தவறாக பயன்படுத்தி எல்லாரையும் மிரட்ட பார்க்குறாங்க. இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது. இதெல்லாம் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக சந்திக்கும். சார், இப்போ ஒரு சஸ்பெக்ட் பர்சன்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு தான் கூட்டிகிட்டு வர முடியும். அந்த ஆதாரத்தை இவங்களால 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இப்போ அரசு கொண்டு வந்து வச்சு. இதுவரையும் அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியாமல் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆதாரம் இல்லாதால தான் அவங்க வந்து திக்குமுக்கா இடிக்க எடுக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஃபேப்ரிகேட் பண்ணி ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா தப்பே பண்ணாதவங்கள, அந்த சாய் ஆரியம் தப்பே பண்ணாதவங்கள அவங்கள எதில் அவங்க சிக்க வைக்க முடியும்? எந்த ஆதாரமும் அவங்ககிட்ட இல்லை. அதனால் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை எதுவுமே பண்ண முடியல. அதாவது அதிமுக ஆட்சி இருந்துச்சு, எடப்பாடியார் ஆட்சி இருந்துச்சு. அப்போ எடப்பாடியார்னா பெரிய அளவில் அறிமுகம் கிடையாது. 2017 அவர் முதலமைச்சராக உட்காரும்போது கிட்டத்தட்ட 30,000 போராட்டங்கள் அந்த 4.5 வருஷத்தில் எதிர்கட்சிகள் நடத்தினது. எல்லா போராட்டங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தாரு. பாதுகாப்பு, அனுமதி. காவல்துறை கேட்டால் அஃபிஷியலாக கட்சிக்கிட்ட இல்லீகலாக கேட்டால் கூட சரி, அனுமதி கொடுத்துருங்க, அனுமதி பாதுகாப்பு கொடுத்துருங்க, எங்கே வேணாலும் நடத்திட்டோம். அனுமதிக்கப்பட்ட இடங்களில் அனுமதி கொடுங்க. அதே மாதிரி அலுவலகம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா, அனுமதி கொடுங்க. கொடுத்தாரா இல்லையா? கடந்த காலங்களில் ரெக்கார்டு, இன்றைக்கு வரைக்கும் அதான் ரெக்கார்டு. அப்படி இருக்கும்போது இவங்களை எதிர்த்து பேசினாவோ, இவங்களை எதிர்த்து சாதாரண எந்த விஷயத்தை அரசை குறை சொல்லி பேசினாவோ, ஏதாவது ஒரு வகையில் இவங்க வந்து இடைஞ்சல் பண்ணி அது தகராறு பண்ணுறாங்களா? இது வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரிஞ்சு நடக்குதா, தெரியாமல் நடக்குதா? இது பெரிய விஷயம். இப்போ இவங்களுடைய ஐடிக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிறுவனம், அவ்வளோதான். அதிமுகவுக்கு எதிர்கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு பொது நிறுவனம், அவ்வளவுதான். நம்மள மாதிரி மீடியாஸ் அவ்வளவுதான் வந்து சுட்டி காமிக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடயே திமுக அந்த எண்ணம். இப்போ உதயநிதியோ சபரீஷனோ எதற்கு அவங்களை குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, அவங்களுடைய கைகாட்டில் தான் இது நடக்குதா? ஏன்னா நேற்று மத்தியானம் என்னமோ கைது பண்ணது, கூட்டு போய் வச்சுது, நைட்டு ஃபுல்லாக இருந்து காலையில் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஐயா பாராளுமன்ற உறுப்பினர், அதிமுக பாராளுமன்ற என்பதுவரையும் அந்த அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் போய் நிற்கிறாரு. ஹரி சாய்னு 2 இளைஞர்களை பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன ஏது, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கூட சரியாக தெரில அப்படின்றாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு பழிவாங்க நடவடிக்கை? இது இவங்க திமுக வந்து ஏன் இதில் திருந்த மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா இப்போ நீங்கள் தாவேகா கூட்டத்தில் கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. அதற்கு பிறகு சமூக வலைத்தளத்தில் அவங்கவுங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு விஷயம் போட்டாங்க. அப்போ 25 பேர் மேலே அவதூறு வழக்கு போட்டிங்க. வதந்தி வழக்கு, அவதூறு வழக்கு. காவல்துறை மேலேயும் திமுக அரசாங்கத்து மேலேயும் விமர்சனம் பண்ணவங்க மேலே வழக்கு போட்டு, ஆனால் அதே விஜயோ தாவேகாவோ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ பிஜேபியோ விமர்சித்து போட்டாங்க பாருங்க, அவங்க மேலே வழக்கு போட்டிங்களா சொல்லுங்கள்? இப்போ அந்த 25 பேரை நீங்கள் போட்டிருக்க வதந்தி வழக்கு, 25 பேரும் ஒரு சாரார் தான். அதில் ஒரு 10 பேர் எதிர்கட்சி விமர்சனம் பண்ணவங்களை போட்டிருக்கணும்ல. அப்போ என்ன செய்றீங்க நீங்கள்? அப்போ இந்த ஆட்சிக்கு வந்து முடிவு காலம் நெருங்கி கொண்டு இருக்கின்றது. அந்த முடிவு காலம் நெருங்கி கொண்டு இருக்கும்போது இது போல் பிரகாசமாக எரியுன்ற எண்ணம் தான் வரும். ஏன்னா ஜனநாயகத்தில் வந்து யார் வேணாலும் யாரை வேணாலும் விமர்சிக்கலாம்.
அந்த விமர்சனம் வந்து சரியா இல்லைன்னா ஒன்று மறுப்பு தெரிவிக்கணும், இல்லைன்னா வழக்கு போடலாம். நீங்கள் கைதுன்னு இந்த இளைஞர்களை பயமுறுத்தி என்ன செய்ய போறீங்க? அந்த இளைஞர்களை வந்து இதில் நிறைய இளைஞர்கள் கடந்த முறை வந்து அதிமுக ஆட்சி விமர்சனம் பண்ணுவாங்க. எனக்கே நிறைய பேர் தெரியும். இந்த சமூக போராளிகள், சமூக அமைப்பாளர்கள், சமூகத்தில் கமெண்ட் போடுறவங்க கடந்த காலத்தில் திமுக ஆதரித்து அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்து பார்க்குறாங்க, இதில் எந்த விஷயத்துலையும் நல்லது நடக்கலை. ஒரு பக்கம் பார்த்தா போதைப் பொருள் நடமாட்டம் நடக்குது, ஒரு பக்கம் கஞ்சா எங்கனாலும் தலைவரி தாடுது. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணுறாங்களாம். அதற்கு நீங்கள் பதில் சொல்லணும். விமர்சனம் ரொம்ப தரக்குறைவாக இருந்தால் நீங்கள் வழக்கு போடலாம், தவறு கிடையாது. கைதுன்னு இளைஞர்களை கைது பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு எதிர்ப்பதமாக தான் திரும்ப ஒழிய பழிவாகும் நடவடிக்கை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. கண்டிப்பா இதை நிறுத்துறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசிடம் வந்து கோவை, மதுரை 2 பெரிய மாநகரங்களை வந்து மெட்ரோ ரயில்வே திட்டத்திற்கான ஒரு கடிதத்தை வந்து வழங்கியிருந்தாரு இதற்கு முன்பு முதல்வர் அவர்கள். இப்போ மத்திய அரசு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கு, இது அந்த இடத்துல வந்து மெட்ரோ வருவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை எதிர்த்து தமிழக அரசு, அதாவது திமுக சார்பில் மதுரையிலையும் கோவையிலையும் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எண்ணம்லாம் கோவைக்கும் மதுரைக்கும் கண்டிப்பாக வரணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. எந்த விதத்தினாலும் மத்திய அரசுக்கிட்ட அதை நம்ம வாங்கி ஆகணும். நம்ம உரிமை நம்ம போராடி பெற வேண்டும், அவ்வளோதான். அதே மத்திய அரசும் கொடுத்தாகணும் அப்படின்றதுல மாற்று கருத்து அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறுகிய மக்கள் தொகை இருக்கு, குறுகிய இடவசதி இருக்கு, அதனால இந்த இடத்துல வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா மத்திய அரசு பல்வேறு இடத்துல வந்து மெட்ரோ திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல இந்த மக்கள் தொகையை விட ரொம்ப கம்மியா இருக்காங்க. நீங்க அதுதான் சொல்லுது. நல்ல ஆளுமை மிக்க அரசாங்கம் இருந்தா அதிகாரிகளை கூட எந்த அளவுக்கு நீங்க வேலை வாங்கலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எல்லாத்தையும் செய்ய முடியாது. இப்போ கூட காவிரி மேகதாது அங்கே வந்து அணை கட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழல் ஆய்வு, அவங்க வந்து அணை கட்டுறதுக்கு ஆய்வு நடத்துறதுக்கு, ஆய்வறிக்கை பண்ணுறதுக்கு மத்திய சுற்றுச்சூழல் சொல்லி ஒரு அனுமதி கொடுத்து நீதிமன்றத்தில் நம்ம வழக்கறிஞர்கள் எந்த அளவுக்கு வாதாடினாங்க, எந்த அளவுக்கு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. சாதாரண அண்ணா நகர் சிறுமி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் சிபிஐக்கு நீதிமன்றம் கொடுத்தா, நீங்கள் உலகமகா வழக்கறிஞர்களை வச்சு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீதிமன்றத்தில் போய் சிபிஐக்கு கொடுக்காதீங்கன்றீங்க. ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐக்கு கொடுத்தா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உலகமகா வழக்கறிஞரை வச்சு இதை கொடுக்கக்கூடாதுன்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மேகதாது விஷயத்தில் நீங்கள் எப்படி அதை கோட்டை விட்டீங்க? அப்போது உங்களுடைய வாதங்கள் திறமைகள் சரியில்லை அப்படின்றது யதார்த்தமான உண்மை. அதே போல தான் இந்த நம்ம மெட்ரோ திட்டம் கோவையிலையும் மதுரையிலையும் நீங்கள் எடுத்து வைக்கிற வாதங்கள், எடுத்து வைக்கிற அந்த டிபிஆர் என்ன கொடுத்தீங்க, டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுன்றது எந்த அளவுக்கு வந்து, அதாவது 2017 ஒரு நாம்ஸ் போட்டாங்கம்மா. மெட்ரோ அப்போ தான் அறிமுகமாக போகுது. 2017 ஒரு நாம்ஸ், அதாவது எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற இடத்துல நம்ம வந்து மெட்ரோ போடலாம், எந்தெந்த கண்டிஷன் மெட்ரோவுக்கு தேவை, அதை தெளிவாக அவங்க வந்து வரையறுத்து வச்சுருக்காங்க. அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அப்போ 2017 எந்த மக்கள் தொகை அடிப்படையில்? 2011 தான். அதுக்கு 6 வருஷம் முன்னாடி தான் மக்கள் தொகை எடுத்தது. அப்போ அது அந்த அடிப்படையில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் எதுவும் அடிக்கலை. அப்போ அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க என்ன வச்சுருக்காங்க, 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற இடத்துக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அது ஒரு கேட்டகரி. அடுத்தது மற்றது நிறையா இருக்குது. இப்போது இதை வெறும் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, திருப்பி அனுப்பியிருந்தாங்க, ரிஜெக்ட் பண்ணல, ஆக்சுவலாக திருப்பி அனுப்பியாச்சு, ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா மற்ற காரணங்கள்லாம் சொல்லியிருப்பாங்களா? பிளைண்டாக என்ன சொல்லியிருப்பாங்க, எங்கள் கோவையிலையும் மதுரையிலையும் 20 லட்சம் இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான், அதனால இது எலிஜிபிள் கிடையாது, அதான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ மற்ற காரணங்கள்லாம் ஏன் பார்த்து, எதுக்காக அவங்களும் மத்திய அரசு மூலமாக அர்பன் டெவலப்மெண்ட்லேருந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் வந்து எல்லாம் பார்த்து, அப்போ இந்த காரணங்கள்லாம் இருக்குது. இப்போது ஆக்ராவில் போபாலெலாம் நம்ம கொடுத்துருக்குறோம், அதே 20 வருஷத்துக்கு கீழே இருக்கிற இடத்துக்கு தான் கொடுத்துருக்குறோம். அப்போ இது வந்து பல காரணங்கள், அது ஒன்று, அது மட்டும் காரணம் கிடையாது. நீங்கள் கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? அடுத்த காரணம் கொடுக்குறாரு, எவ்வளவு பேர் வந்து அதில் பயணிப்பாங்க. கண்டிப்பா, அதாவது ஒரு பைக்லயோ கார்லயோ போறதை விட அந்த அதுக்கு முன்னாடி என்னன்னா, நீங்க வந்து அவங்க கம்பேர் பண்ணி சொல்றாங்க, அதாவது 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு கோவையில், 6 லட்சம் பேர் பயணிப்பாங்கன்றாங்க மெட்ரோவில். எவ்வளோ? 34 கிலோமீட்டருக்கு.
ஆனால் சென்னையில் 1.25 கோடி பேர் சென்னை ப்ராப்பர் சிட்டிக்குள்ளே 50 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. 5 வருஷம் ஆச்சு மெட்ரோ வந்து, இப்போ தான் 4 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க. எவ்வளோ? 55 கிலோமீட்டர். 55 கிலோமீட்டருக்கே 4 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க. நீங்கள் எப்படி 6 லட்சம் பேர் பயணிப்பாங்கன்னு கொடுத்துட்டீங்க? மொத்தம் அவங்க ஆராய மாட்டாங்களா? இது ஒரு பாயிண்ட், ரிஜெக்ஷன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ 6லேருந்து 8 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா டைமிங், பஸ்ஸில் போகிற டைமிங் என்ன, மெட்ரோவில் போகிற டைமிங் என்ன? மொத்தம் 34 கிலோமீட்டர். அவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹவருக்கு வந்து 32லேருந்து 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியும். பஸ்ஸுலேயும் அதே தான், மெட்ரோலையும் அதே தான்றாங்க. 2-3 நிமிஷம் தான் வித்தியாசம் வருது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? இதை எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க மக்கள்? பஸ்ஸில் போகிறதுக்கு அதே டைம் தான் ஆகுது, மெட்ரோவை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ மெட்ரோ காஸ்ட் அதிகம் இல்லை. அப்போ இப்போ உடனே எப்படி போட முடியும்? இது ரெண்டாவது. மூன்றாவது விஷயம் என்னென்னா, மெட்ரோவில் அங்கே லெஜிட்டிமேட்டாக அவங்க கொடுத்துருக்குதுன்னா மினிமம் 22 மீட்டர்ஸ் வேணும். எலிவேஷன் மேலே தான் போகும், கோவையில் ஃபுல்லாக மேலே தான் போகணும், அண்டர் கிரவுண்ட் கிடையாது. அதுக்கு வந்து 22 மீட்டர் வந்து அகலம் வேணும், அப்போ தான் போகும். அதான் ரைட் ஆஃப் வே அப்படின்றது. அந்த 22 மீட்டர்னா இவங்க கொடுத்துருக்க ப்ராஜெக்டில் வந்து 79% 15 மீட்டர் தான் இருக்குது. சில இடத்துல 7 மீட்டர் தான் அகலம். 7 மீட்டர் அகலம் எடுத்த இடத்துல மேலே எப்படி போகும்? இது அவங்க கண்டிப்பாக கேட்பாங்கல்ல, எப்படி கண்ணமுடின்னு கொடுப்பாங்க? இது அடுத்த பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இவங்க சொல்கிறது வந்து இப்போ மெட்ரோ வந்து 7 மீட்டரில் போக முடியாது, தெளிவாக சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? 3 வருஷத்தில் முடிச்சிருவோன்றாங்க. 3 வருஷத்தில் முடிச்சிருவோன்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? ஓப்பனாக கேட்குறாங்க, நிறைய இடம் எடுக்க வேண்டியதாகுது, நிறைய பில்டிங்கை உடைக்க வேண்டியதாகுது. இவங்க சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 7 மீட்டர் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல எவ்வளோ அகலப்படுத்தணும்? அப்போ ஏகப்பட்டது உடைக்க வேண்டியதாக இருக்குது, ஏகப்பட்ட பில்டிங்கில் நம்ம கைப்பற்ற வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது 3 வருஷத்தில் எப்படி முடியும்? பரந்தூர் நாங்கள் சேங்ஷன் கொடுத்தே 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இது எப்படி முடியும்? அப்போ ப்ராக்டிக்கலி இது வந்து நடக்கக்கூடிய இப்போ இந்த காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. பாப்புலேஷன் ஒரு காரணன்றது, இப்போ மற்ற காரணங்கள்லாம் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அப்போது என்னென்னா, இவர்களுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி இல்லை. அதை நிர்வாக ரீதியாக எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வாங்கியிருக்கணும் அப்படின்னு இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல அவங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. அப்போ என்னென்னா, அதுதான் எடப்பாடியார் என்னென்னா, நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா எடப்பாடியாரால் இதை வாங்கக்கூடிய திறமை அவருக்கு இருக்குது. அதுதான் அவர் தெளிவாக சொல்லிட்டார். அந்த ரகசியம் அதிமுகவுக்கு தெரியும்ன்றார். அது எப்படி வாங்கணும்னு தெரியும், தேர்தலுக்கு பிறகு பாருங்கன்னு, அவ்வளோதான். அதுதான் சொல்வார். கண்டிப்பா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதிமுக இதை வந்து கைப்பற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு. திமுக செய்த அட்டூழியங்களையும் அதிமுக செய்த விவரங்களையும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.